இரகசிய காடில் முட்டை திருடும் பாம்பு. இரகசிய காடின் மையத்தில் மரங்கள் ரகசியங்களை முணுமுணுத்தும் நிழல்கள் மதிய வேளையிலும் ஆடிக்கொண்டிருக்கும் அந்த இடத்தில் ஒரு விசித்திரமான பாம்பு இருந்தது. அதன் பெயர் சேரோ. மற்ற பாம்புகளைப் போல அல்லாமல் சேரோவுக்கு பல்லும் இல்லை, விஷமும் இல்லை, எலி அல்லது தவளைகளை நாடும் ஆசையும் இல்லை. சேரோவுக்கு வேண்டும் ஒரே ஒன்று முட்டைகள். இலைகளின் கீழ் அமைதியாக நகரும் சேரோ சூடான கூண்டுகளின் வாசனையை பின்தொடர்ந்தான். பறவைகள் அவனை பார்த்தால் பயந்துவிடும், கடிக்கும் பயத்துக்காக அல்ல, ஆனால் ஒரு பெரிய முட்டையை முழுவதுமாக விழுங்கும் அவன் திறமைக்காக. ஆனால் சேரோவுக்கு ஒரு விதிமுறை இருந்தது. அனைத்து முட்டைகளையும் ஒரே கூண்டில் இருந்து எடுப்பதில்லை. ஒவ்வொரு கூண்டிலிருந்தும் ஒரு முட்டை மட்டுமே, தன் பசிக்காக மட்டுமே. ஒரு குடும்பத்தை கைவிடாதபடி. திருடன் தான், ஆனால் மரியாதையோடு என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ஒரு வசந்த காலையில் சேரோ ஒரு அபூர்வ கூண்டைக் கண்டான். பொன் துகள்கள் ஒட்டிய முட்டைகள், பட்டுக்கிளிகள் போல் மென்மையான புல்களில். முடிவெடுத்து முட்டையை விழுங்கிவிட்டான். அந்த பீனிக்ஸ் முட்டையின் தீயோ அவனை அழிக்கவில்லை, அதற்கு பதிலாக அவனை மாற்றியது. அன்று இரவிலிருந்து சேரோ மெதுவாக ஒளிரத் தொடங்கினான். அவனது தோள்களில் தங்கத் தடங்கள் போல ஒளி வந்தது. இனி முட்டைகளை திருட வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் வெப்பமும் ஆற்றலும் அவன் உடலில் நிரம்பியிருந்தது. ஆனால் சேரோ என்ன செய்தான் தெரியுமா? மீதமுள்ள பீனிக்ஸ் முட்டைகளை சுற்றி வட்டமாக சுழன்று அவற்றை பாதுகாப்பது போல இருந்து வந்தான். ஒரு உயிரை எடுத்தவன் அதற்கு பதிலாக மற்ற உயிர்களை பாதுகாக்கத் தொடங்கினான். அந்த நாளிலிருந்து தீ பாம்பு பற்றிய கதைகள் எங்கும் பேசப்பட்டன. ஒரு முட்டை திருடன் பாதுகாவலனாக மாறிய கதை.